கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தலைவர்களை கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து எனக்கு போகிற சங்கீதம் 55 வசனம் வாசிக்கலாமா? தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறையும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தேவனே அப்படின்னு சொல்றார். ஏன் சங்கீதத்துல எத்தனை முறை ஒரு தேவனே அப்படின்னு சொல்றாருன்னு தியானிக்கலாமா இன்றைக்கு? தேவனே அப்படின்னு அவர் எத்தனை முறை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 17 முறை சொல்றாரு. நான் எல்லா சங்கீதம் 1 முதல் 150 சங்கீதம் வரை சொல்றேன். தேவனே அப்படின்னு 17 முறை சொல்றாரு. தேவனே அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறார். ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை விண்ணப்பமா வச்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தேவனே அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நம்ம 4வது வார்த்தை வாசிக்கும் போது கூட என் தேவனே ஏனெனி கைவிட்டீர் அப்படின்னு சொல்ற வசனம் ஏற்கனவே 22வது சங்கீதத்துல இருக்கிறதா வாசிக்கிறோம் இல்லையா? என் தேவனே அப்படின்னு 2 சொல்றாரு. 22வது சங்கீதம் 59வது சங்கீதம் சொல்லுகிறார். அப்ப என் தேவனே அப்படின்னா மனத்துக்கு ஏதுவான காரியத்துல பலவீனமான நேரத்துல சொல்லப்படுகிற காரியம் அப்படின்னு கிட்டத்தட்ட 25 முறை சொல்றாரு. இது எப்பன்னா சங்கீத தொடக்கம். நான் சொல்றது நடுவுல இல்ல. சங்கீதத்தோட தொடக்கம் நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. சங்கீதத்தோட தொடக்கத்துல கர்த்தாவே அப்படின்னு வருது. 25 முறை வருது. கர்த்தாவே அப்படின்னு கூப்பிடும் பொழுதெல்லாம் என்னன்னா, அவரை புகழ்ந்து பாடியோ, இல்ல தேவைகளிலோ, இல்ல காரியங்களை ஒப்புவிப்பதற்காக சொல்லப்படுகிறது இந்த கர்த்தாவே என்கிற வசனம். சில சமயம் நெருக்கத்துல இருக்கும்போது அப்படி கூப்பிட்டிருக்கிறார். இது இல்லாம எப்படிலாம் சங்கீதக்காரன் கர்த்தரை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு அப்படியே நம்ம தியானிச்சுக்கிட்டே போனோம்னா, என் கண்மணியாகி கர்த்தாவே அப்படின்னு சொல்றாரு. அது ஒரே ஒரு முறைதான். 28வது சங்கீதத்துல என் கண்மலையாகி கர்த்தாவே அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே அப்படின்னு ஒரு முறை கூப்பிடுறாரு 8வது சங்கீதத்துல. என் ஆண்டவராகிய கர்த்தாவே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் என் பலனாகிய கர்த்தாவே ஒரே முறை 18வது சங்கீதத்துல என் பலனாகிய கர்த்தாவே. இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு, ஒரு நாள் தியானிக்கலாம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே ஒரு முறை கூப்பிடுறாரு. ஆண்டவரே அப்படின்னு ஒரு சங்கீதம் தொடங்குறது ஒரு முறை. நான் துதிக்கும் அப்படின்னு ஒரு முறை. ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதத்தினுடைய தொடக்கம் கர்த்தரை அவர் பார்த்து கூப்பிடுகிற கூப்பிடுதல் இப்படிலாம் இருக்குது. அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் எல்லாம் யாவே யெகோவா சொல்ல பயப்படுறாங்க, சொல்லுவதற்கு பயப்படுறாங்க. எந்த இடத்துல யாவே யெகோவா எழுதணுமோ அந்த இடத்தை எழுதுவதற்கு முன்பாக என்ன பண்ணுவாங்க, அந்த மைக்கூட்டில் இருந்த மைய கொட்டிட்டு பேனா மைய கொட்டிட்டு அதை போயிட்டு வாஷ் பண்ணிட்டு அந்த முடிச்சு போட்டுட்டு எடுத்துட்டு வந்து அவங்க குடிச்சிட்டு வந்துதான் அதை எழுதணும். இப்ப கர்த்தாவே கர்த்தாவே யெகோவான்னு 2 முறை எழுதுறாங்க. யாவே யாவேன்னு 2 முறை எழுதுறாங்கன்னா, ஒரு முறை எழுதிட்டு மறுபடியும் குளிச்சுட்டு குளிச்சுட்டு புதுசா எடுத்து அவங்க என்ன செய்யணும், மை தொட்டி எழுதணும். ஆமென். இது எவ்வளவு கஷ்டம் இல்லைங்க. ஆனா அப்படி எழுதப்பட்ட பைபிளை தான் அநேகர் எனக்கு அலட்சியப்படுத்திட்டு இருக்காங்க. ஆமென். இல்ல, அப்படி எழுதப்பட்ட பைபிள் அவ்வளவு பரிசுத்தமாய், அவ்வளவு நேர்த்தியாய், அவ்வளவு மயத்தோடு பக்தியோடு எழுதப்பட்ட வேதாகமும். ஆமென். அப்படியே தாவீது வாழ்ந்த நாட்களில யெகோவா தேவனை அப்படி உயர்த்தி உயர்வான ஸ்தானத்துல வைத்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா தாவீதும் சங்கீதக்காரனும் எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னா, கர்த்தாவே கூப்பிட்டாங்க, தேவனே கூப்பிட்டாங்க, என் தேவனையும் கூப்பிட்டாங்க. ஆனா என் கண்மலையாகிய கர்த்தாவே, என் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் மெலனாகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, நான் துதிக்கும் தேவனே, இப்படிலாம் புதுசு புதுசா பெயர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. இந்த கத்திரிக்கை வச்சிருக்கீங்க. எல்லாம் நமக்கு ஒரு பேர் வேணும். ஆண்டவருக்கு உங்களுக்கு அதிசயமான ஒரு நோக்கம் இருக்கு. ஆமே. இன்னைக்கு கத்திரிக்கை பிள்ளைகளை தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து என் தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும். ஜெபத்தை கேட்க சொல்றாருல்ல. எத்தனை முறை ஜெபத்தை கேட்டிருக்காரு உங்க ஜெபத்தை எல்லாம் நன்றி சொல்லுங்க. என் ஜெபத்தை கேட்டருளும். மறந்தீராதேயும். ஜெபனா என்ன, விண்ணப்பம்னா ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல. விண்ணப்பம்னா என்னங்க? எனக்கு தேவை, ஒரு கம்பெனிக்கு நம்ம போறோம், ஒரு விண்ணப்பம் போடுறோம் இல்லைங்களா? எனக்கு ஒரு வேலை வேண்டும், அதுக்கு சில குவாலிட்டிஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நம்மள செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அது விண்ணப்பம் இல்லைங்களா? இந்த மாதிரி விண்ணப்பம். ஜெபம் என்னங்க? பேசுறது. என் ஆண்டவரோடு கூட நான் பேசுறது. இப்படி நான் தான் கம்பெனியோட எம்டி, நான் தான் கம்பெனியோட எம்டி. அப்ப நான் ஒருத்தட்ட பேசுறேன், எங்க கம்பெனியோட எம்டி எங்க அப்பா, நான் அவர்கிட்ட பேசுறேன். அதுக்காக அப்ளிகேஷன் போட்டா பேசுறேன் இல்ல.
நேரா போய் பேசுவல, அதான் ஜெபம். ஆமென். அப்ப ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆனா இவர் ரெண்டத்தையுமே இங்க சொல்றார். என் ஜெபத்திரை கேட்டருள். நான் பேசுறேன் கேளுங்க. என் விண்ணப்பம், என்னுடைய அப்ளிகேஷன்ஸ் வருது, அதுக்கு மறைந்திராதேயும், அதை நீங்க தூக்கி ஓரமா வச்சிடாதீங்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவன் தேவ பிள்ளைகளை, எனக்கு சங்கீதக்காரனுக்கு உதவி செய்தவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஜெபத்தை கேட்க உங்க விண்ணப்பத்தை ஒரு மனம் கொடுக்க மாட்டார் என்று பதில் கொடுக்க தேவனுக்கு உதவி செய்ய ஜெபிக்கலாமா? நல்ல நாள்ல இந்த சத்தியத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்தீங்க. எத்தனை முறை எங்க காரியத்தை குறித்து கற்றுக்கொள்ள உதவி செய்தீங்க. இதை கேட்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் நீங்கள் கடந்து போகிற கடினமான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை மீட்டு கரை சேர்த்து உங்களை சமாதானத்துடன் வாழ வைத்து ஆசீர்வதிக்கிற ஒரு நாளாய் இந்த நாளை வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஒரு பயணத்தில் இருக்கின்றோம். சில பயணங்கள் இனிமையாகவும் இதமாகவும் எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் சில பயணங்களோ ஆபத்து நிறைந்ததாகவும் கடினமானதாகவும் பல போராட்டங்களும் தடைகளும் உடையதாக இருக்கும். இன்னும் சில பயணங்கள் பாதியிலே நின்று விடுவதாகவும் நினைத்த இலக்கை அடைய முடியாமலும் திரும்பி போக முடியாததாகவும் ஆங்காங்கே விபத்துகளும் வியாதிகளும் இழப்புகளும் நஷ்டங்களும் உள்ளதாகவும் காணப்படும். இன்றைக்கும் உங்களில் சிலர் இப்படிப்பட்ட பயணத்தின் ஊடாய் கடந்தவர்களாகவும் கடந்து போய்கொண்டு இருக்கிறவர்களாகவும் அல்லது கடக்க முடியாமல் திணறிக்கொண்டும் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. பயணத்தை சுகமாக்கி தந்து அழைத்து செல்ல ஆவலாய் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து இறைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் அமைதலாக்கியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்கையில், அங்கே சீஷர்களும் இயேசுவும் படவில் ஏறி அக்கறைக்கு போக பயணப்பட்டதை குறித்து பார்க்கின்றோம். அந்த பயணத்தில் பலத்த சுழல் காற்று உண்டாகி அலைகள் மோதிற்று. சீஷர்களுக்கு அந்த பயணத்தில் மடிந்து போவோம் என்ற பயமும் வந்தது என்று பார்க்கின்றோம். இங்கு ஒரு காரியத்தை நாம் கவனிக்கும் பொழுது, அவர்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் காற்றோடும் அலைகளோடும் போராடும் போராட்டத்தின் மத்தியில் இயேசுவும் கூட இருக்கிறார். சீஷர்கள் இயேசுவை படவில் ஏற்றிக்கொள்ளும் பொழுது விசுவாசத்தோடு ஏற்றினார்கள். ஏனென்றால் அதற்கு முன் உள்ள அதிகாரங்களை வசனங்களை வாசிக்கையில் விசுவாசத்தை குறித்து அவர்களோடு உண்மைகளாக பிரசங்கம் பண்ணி இருந்தார். அதை கேட்டவர்கள் அதே விசுவாசத்துடன் படகில் இயேசுவை ஏற்றினார்கள். ஆனால் 37வது வசனத்தில் பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதினபடியினால், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கின்றனர். பின்பு பின்னணியத்தில் நித்திரையாயிருந்த இயேசுவை எழுப்புகின்றனர். இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்பதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் எப்படிப்பட்டதான கடினமான பிரயாணத்தின் ஊடாய், அதாவது பொல்லாத சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போனாலும் மட்டும் மறந்து போய் விடாதீர்கள். நீங்கள் போகிற கடினமான சூழ்நிலைகளின் பயணத்தில் இயேசுவும் உங்களோடு கூட இருக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது 36வது வசனத்தில் வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது என்று பார்க்கின்றோம். இங்கே நாம் அறிந்து கொள்கிற காரியம், உங்களைப் போல பிரச்சனைகள் போராட்டங்கள் உள்ள பலரும் இருந்தாலும் இயேசு அந்த படவில் ஏறாமல் சீஷர்கள் படவில் ஏன் ஏறினார் என்றால், இயேசுவை அவர்கள் நேசித்தார்கள், விசுவாசித்தார்கள். அதனால் சீஷர்களின் விசுவாசமும் அன்பும் அந்த இடத்தில் இயேசுவை வேறு படவுகளில் ஏற விடாமல் விரும்பி அழைத்தவர்களிடம் சென்றார் என்று பார்க்கின்றோம்.
நீங்களும் இயேசுவை விசுவாசித்து ஜெபத்தினாலும் துதியினாலும் நன்றி பலிகளினாலும் தினமும் விரும்பி அழைக்கிறபடியினால் அவர் உங்களுடனே கூட தங்கி இருக்கிறார். அவரின் மாறாத பிரசனம் உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறது, ஆளுகை செய்கிறது என்பதை விசுவாசியுங்கள். அநேக வேளைகளில் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள், கடும் போராட்டங்கள் வருகையில் இயேசு உங்களுக்கு தங்கி இருப்பதை மறந்து விடுகிறீர்கள், விசுவாசத்தை இழந்து விடுகிறீர்கள். இயேசுவை குறித்தும் அவரின் அற்புதங்களை குறித்து அறிந்து இருந்தும் அவைகளை எண்ணி பாராது உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளையே பார்த்து பயந்து நடுங்கி மடிந்து போய்விடுவோம் என்ற நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அவிவிசுவாச வார்த்தைகளை பேசி இயேசுவை கூப்பிடுவதை மறந்து விடுகிறீர்கள். இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் இருக்கும், என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடே இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று உறுதி அளிக்கிறார். அப்படியாக எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை நீங்கள் கூப்பிட பழகி கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் சூழ்நிலைகளை இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளை கொடுத்து சூழ்நிலைகளில் அமைதல் உண்டாகும்படி செய்வார். இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற கடினமான பயணத்தின் உங்களின் சூழ்நிலைகளுக்கு முன் இயேசுவை முன் வைத்திடும் வேளையில் தடைகளை மேற்கொண்டு சமாதானமாய் அக்கறைக்கு போய் சேர்கிற வழியை இயேசு காண்பிப்பார். அமைதலோடு பயணித்து மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் காண்பீர்கள். இன்றைக்கும் உங்களின் பிரச்சனைகள் ஆகிய குறைவுகள், தடைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவற்றிலிருந்து விடுவித்து அவைகளுக்கு கட்டளை கொடுத்து இறைச்சலை அமைதலாக்கி அக்கறைக்கு செல்ல கர்த்தர் உதவி செய்வார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் எப்படி நாம் வாழ்க்கையை நடத்துவது என்றும் எப்படி கரை சேருவது என்றும் விடாய்த்து போய் கலக்கத்துடன் கரை சேர முடியாமல் தவிக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசுவை உங்கள் வாழ்க்கை பயணத்திற்குள் அழைப்பீர்களானால் நித்தியமாய் சுகமாய் பயணிக்கலாம். இயேசுவை விசுவாசியுங்கள், வாழ்க்கையில் சந்தோஷமாக பயணப்படுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.